எஸ்டர்டே வந்து நான் நைட் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் லெவல்ஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பேங்க் நிஃப்டியில் வந்து இந்த ஒரு ஜோன் கொடுத்துருந்தேன் ஞாபகம் இருக்கா? இப்போ ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் ஜோன் கொடுத்துருந்தேன். நான் என்ன சொல்லி கொடுத்துருந்தேன், இந்த ஜோனுக்கு மேலே ட்ராவல் பண்ணிட்டு இருந்தா 20 மினிட்ஸ் மேலே ட்ராவல் பண்ணிட்டு இருந்தா அடுத்து நீங்கள் கால் சீட் போகலாமான்னு ட்ரை பண்ணி பார்க்கணும், ஐ மீன் அதை கவனிக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5, 10, 15 5 மினிட் கேன்லாம் வச்சிருக்கேன். ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு அகைன் வந்து மார்க்கெட் வந்து டவுனாக ட்ரேட் ஆயிடுச்சு. ஒரு ரீடெஸ்ட் எடுத்து மறுபடியும் ட்ரேட் ஆகி போயிட்டு இருக்கு. நான் நேற்று என்ன சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட் ஸ்விங் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்விங்கை தாண்டி மேலே போச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா இங்கே வந்து ஒரு ஓஏ வந்து ஜாஸ்தி இருக்குது 51,500. ஸோ இங்கே ஹை ரெசிஸ்டன்ஸாக சப்போர்ட் ஆகும். ஸோ இங்கே வந்துட்டு கூட நம்மளுக்கு மார்க்கெட் வந்து டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது, நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஸ்விங் இந்த இருக்குது பாருங்கள். கரெக்டாக இன்னைக்கு காலையில் ஃபஸ்ட்டு கேண்டலோட வந்து கிரியேட் ஆயிருக்கு 9:15 கேண்டில். இதுதான் பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு, பாசிட்டிவ் கேண்டில் பிரிண்ட் ஆகிட்டு பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இன்றைக்கி மார்க்கெட் எடுத்து ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான் மேலே போகிற மாதிரி கொண்டு போயிட்டு 1, 2, தேர்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்விங்கோட ஹையில் வந்து டச் பண்ணிவிட்டு இந்த லெவல் 51,377 இந்த லெவலோட ஸ்விங்கை டச் பண்ணிட்டு அகைன் மார்க்கெட் வந்து ஃபுல்லாக கீழே கொண்டு வந்துட்டாங்க பாருங்கள். கொண்டு வந்துட்டாங்களா? இங்கே ஃபுல்லாக கொண்டு வந்துட்டாங்களா? நான் என்ன சொல்லியிருந்தேன் நேற்று, மார்க்கெட் வந்து நல்லா சஸ்டெயின் ஆகினா மட்டும் பாருங்கள், ஃபஸ்ட்டு கேண்டிலோட மேலே ஃபஸ்ட்டு கேண்டில் பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பிரேக் பண்ணிட்டா நீங்கள் வந்து கால் சைடு வந்து சஜஸ்ட் யோசிச்சிருக்கலாம். ஆனால் ஆல்ரெடி இங்கே ஒரு ஹை ஓஏ இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணி மேலே போனால் மட்டும் தான் நம்ம கால் சைடு வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்கணும். இல்லை நம்ம ரெசிஸ்டன்ஸ் தாண்டி கீழே தான் இறங்குது, ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குன்ற பட்சத்தில் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி புட் சைடு வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். சரிங்களா? இப்போ வந்து சொன்ன மாதிரி பார்த்தீங்களா, இங்கே 2 இது கொடுத்துருந்தேன், நான் அந்த ஜோன் கொடுத்துருந்தேன். அந்த ஜோனுக்கு கீழே பாருங்கள், இன்னி வரைக்கும் அந்த ஜோனுக்கு கரெக்டாக சப்போர்ட் ஒன்று பிரேக் பண்ணதுக்கப்புறம் சொல்லியிருந்தேன், ஒரு பிரேக் பண்ணி 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க சொன்னேன். கரெக்டாக 1, 2, 3, 4, 5 கேண்டில்ஸில் வந்து பிரேக் ஆகிட்டு அகைன் கீழே தான் ஒரு கொடுத்துட்டு ஒரு ரீடெஸ்ட் மாதிரி வந்துட்டு மறுபடியும் ஃபுல்லாக இறங்கிருச்சு பார்த்தீங்களா, இங்கேருந்து இங்கே இறங்கிருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடு தாண்டி பேக் அந்த பிரேக் அவுட் கொடுத்து கீழே இறங்கிறதுனால இங்கே வந்து 20 வரைக்கும் மார்க்கெட் சுற்றிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு பிறகு மார்க்கெட்டில் உள்ள என்ட்ரு ஆகக்கூடாது நீங்கள். சரிங்களா? ஏன்னா ரொம்ப மோசமான நிலைமையிலாம் இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி இருக்குது, நான் காமிச்சிடுறேன். இப்போ ஃபார் இன்னொரு கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ட்ரேடிங் யூஸ் பண்ணிங்கன்னா ட்ரேடிங் போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு கேண்டில் மார்னிங் கேண்டில் பார்த்தீங்கன்னா 9:15 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 9:15 கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வால்யூம் கொடுத்துருக்கு. ஸோ பையர்ஸ் வந்து ரொம்ப டாமினேட் பண்ண மாதிரி காமிச்சிருக்கு. இது எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட் கேண்டில் காமிச்சது இல்லை, செகண்ட் கேண்டில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் பிரேக் பண்ணிட்டு மேலே போயிருந்துச்சுன்னா இந்த வால்யூம் வந்து கண்டிப்பாக வந்து சஸ்டெயின் ஆயிருக்கணும். இந்த வால்யூமோட எஃபெக்ட் வந்து இங்கே கொடுத்துருக்கணும், பட் கொடுக்கல. ஏன் கொடுக்கல? கரெக்டாக இங்கே மட்டும் தான் வால்யூம் ஜென்ரேட் ஆயிருக்கு. அடுத்த தேர்ட் கேண்டில் பாருங்கள், இங்கே ஒரு ஸ்ட்ராங் ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் இருந்துருக்கு பாருங்கள். இங்கே வந்து வால்யூம் இந்த கேண்டில் பாருங்கள் வால்யூம் ஜாஸ்தியாக பண்ணிட்டு வர மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆனால் கேண்டில் பாருங்கள் ஃபுல்லாக வந்து செல்லர்ஸ் டாமினேட் பண்ணிட்டாங்க, பையர்ஸே இல்லாத மாதிரி காமிக்காங்க கேண்டில். அதே நெக்ஸ்ட் கேண்டில் பாருங்கள், இங்கே வரைக்கும் வந்து செல்லர்ஸ் வந்து ஃபுல்லாக டாமினேட் பண்ணி நாங்கள் தான் மார்க்கெட்டில் இருக்கோம்னு சொல்லிட்டு காமிச்சிட்டாங்க. ஸோ அதோட வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஜென்ரேட் ஆயிருக்கு பாருங்கள். இங்கே ஆரம்பித்த வால்யூம் இதோட கன்ஃபர்மேஷன் இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா எங்கே வரைக்கும் இருக்கு பாருங்கள், இங்கே வரைக்கும் இம்பாக்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, 11:15 வரைக்கும் இம்பாக்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இங்கே இருந்து ஆரம்பித்த கேண்டில் வந்து இங்கே வரைக்கும் இம்பாக்ட் ஆகிருக்கு. ஸோ விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்னாக்கா, நீங்கள் இங்கே வந்து கேண்டில் வந்து வால்யூம் கன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் வந்து மேலே போகுதாங்கிற பார்க்கணும். ஸோ இந்த ப்ரீச் இருக்குல்ல, கரெக்டாக நான் இந்த ஸ்விங்கை தொட்டுட்டு வரேன்னு சொன்னேன், இந்த ஸ்விங்கை தொட்டு வந்ததுக்கப்புறம் பேக் ட்ராப் பண்ணி இந்த வால்யூமோட இம்பாக்ட் வந்து ஃபுல்லாக மார்க்கெட் வந்து டவுன் ஆகிடுச்சு. இந்த வால்யூமோட இம்பாக்ட் வந்து இந்த கேண்டிலையும் தெரிஞ்சிருச்சு பாருங்கள். இதில் பாருங்கள் இந்த கேண்டிலோட ஸ்ட்ரென்த்து பாருங்கள், வால்யூமோட ஸ்ட்ரென்த்து பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. அதே இந்த கேண்டில் ஸ்ட்ரென்த் ரொம்ப வீக்காக இருக்குது, வால்யூம் ஸ்ட்ரென்த் வந்து ஹையாக இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கு அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் வந்து மோராக டாமினேட் பண்ணியிருக்காங்க, அதுக்கான இம்பாக்ட் வந்து ஃபுல்லாக இறக்கிட்டாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இதுக்கப்புறம் மார்க்கெட்டில் வந்து உள்ள என்ட்ரு ஆகிறது என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து வேஸ்ட்டு தான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே பேங்க் நிஃப்டியோட ஸ்டாக்ஸ் பாருங்கள், என்றைக்குமே மார்க்கெட்டை வந்து ஸ்டாக்ஸை பேஸ் பண்ணி தான் இண்டெக்ஸே ரன் ஆகுங்க. சரிங்களா? இங்கே பேங்க் நிஃப்டி ஃபுல்லாமே பேங்க் சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் ஃபுல்லாக இம்பார்ட்டன்ட் ஸ்டாக்ஸ் ஃபுல்லாமே ரொம்ப கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, விச் மீன்ஸ் நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் மார்க்கெட்டில் வந்து என்ட்ரு ஆனீங்கன்னா டவுனில் தான் கொண்டு போகிறாங்க மார்க்கெட்டை. இதிலே தெரிஞ்சு போச்சு, ஒரு இதுவுமே கிரீன் கேண்டில் வரல. ஓகேங்களா? அதனால நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணணும். இப்போ வால்யூம் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. இப்போ இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி பார்க்கலாம். இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி வந்து நான் பேங்க் சைடு காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் பேங்க் நிஃப்டியோட இது பார்த்துக்கோங்க. பேங்க் நிஃப்டியோட வாலட்டிலிட்டி வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், இது வந்து மோர் தென் 15, 18, 20, அதுவும் இந்த மணி ஒரு நியர் த அவுட் ஆஃப் த மணி, சரி நியர் த அட் த மணி 1, 2, 3 இந்த 3க்குள்ளே ஒரு 3 to 4 கேண்டில்ஸ்குள்ள 4 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்குள்ளே வாலட்டிலிட்டி நல்லா இருந்தால் நீங்கள் கன்சிடர் பண்ண முடியும். அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் வாலட்டிலிட்டி ரொம்ப கம்மியாச்சு. இப்போ வந்து மார்க்கெட் சைட் வேஸில் போயிட்டு இருக்கு, ப்ரீமியம் எல்லாம் டிகே ஆகிட்டு தான் இருக்கும். இன்றைக்கி எக்ஸ்பைரி வேறு, இன்றைக்கி லாஸ்ட் எக்ஸ்பைரி பேங்க் நிஃப்டி. நேற்றே சொல்லியிருந்தேன் வாலட்டிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி பாருங்கள்
எவ்வளோ தூரம் வாலட்டிலிட்டி கொடுத்து ஸ்ட்ராங் ஸ்டாப் லாஸ் கண்டிங் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கால் சீட் போகிறவங்களை ட்ராப் பண்ணிட்டு இங்கே வால்யூம் பார்த்துருப்பாங்க, வால்யூம் பார்த்துட்டு மேலே தான் போகணும்னு நினச்சிருப்பாங்க. அவங்கள ஃபுல்லாக மேலே கூட்டு போகிற மாதிரி கூட்டு போயிட்டு டக்குன்னு ட்ராப் பண்ணி ஃபுல்லாக கீழே கூட்டு வந்துட்டாங்க பாருங்க. ஸோ இங்கே நம்ம நாலேஜ் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னாக்கா, இங்கே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது 51,500. ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் தாண்டி போகணும்னா இதை நல்ல ஒரு பவர்ஃபுல் கேண்டில் வந்து டச் பண்ணக்கப்புறம் தான், இப்போ இதே கேண்டில் டச் ஆகி பிரேக் பண்ணால் அடுத்து ஹையஸ்ட் OI வந்து இங்கே இருக்குது 52,000 இருக்குது. ஸோ இது வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி தான் வெரி ஹை அப்படி சொல்ல முடியும். பட் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வரைக்குமே அட்டென்ட் பண்ணுற மாதிரி போயிட்டு அதுவும் ஃபஸ்ட்டு ஸ்விங்கில் ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. ஃபுல்லாக மார்க்கெட் ட்ராப் ஆயிடுச்சு. நேற்று நான் எந்த கொடுத்தேனோ அப்படியே ட்ராப் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 50,500 வந்து பார்த்தீங்கன்னா புட் சைடு வந்து OI வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுறோம்னா கால் சைடு போகிற மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணும். ஆனால் நம்மக்கிட்ட வந்து வொலாட்டிலிட்டி வந்து இல்லை. இந்த வொலாட்டிலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த வொலாட்டிலிட்டி வந்து இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து போக முடியும். இப்போ 10 வந்துருச்சு. இதுக்கு மேலே தயவு செஞ்சு சொல்கிறேன், மார்க்கெட் என்டர் ஆகவே ஆகாதீங்க. அப்படி என்டர் ஆகிட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் புக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா மார்க்கெட் வந்து சைட்வேஸில் போயிடுச்சு. ப்ரீமியம் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் வந்து போதும், நீங்கள் லாஸ் பண்ணியிருந்தாலும் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டு வெளியே வாங்க. யாரும் இந்த ஹீரோ ஜீரோ ட்ரேடரை நம்பிட்டு உள்ளே போகாதீங்க. ஹீரோ ஜீரோங்கிறது தனி கான்செப்ட். நான் வேறு மாதிரி சொல்கிறேன். அது எப்படி வந்து என்டர் ஆகணுங்கிறது விஷயமே ஒரு தனி கான்செப்ட் தான். அது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஃப்ளூக்கு கிடையாது. அது வந்து ஒரு விஷயம் நடக்கும் அந்த இடத்துல. ஒரு பொசிஷன் க்ளோசிங் பண்ணும்போது அது வந்து இம்பாக்ட் கொடுக்கும். நம்ம எப்படி வந்து பையர்ஸ் வந்து பை பண்ணிட்டு செல் பண்ணுறோம்ல, செல்லர்ஸ் வந்து செல் பண்ணிட்டு பை பண்ணுவாங்க. அந்த இம்பாக்ட் தான் நம்மளுக்கு வந்து பொசிஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து நமக்கு வந்து ஹீரோ ஆகுது. அதுவும் கரெக்டான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணணும். அதெல்லாம் பார்த்து நிறைய பேர் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஆனால் தனியாகவே நான் ஒரு அது லிஸ்ட் வச்சிருக்கேன், க்ரியேட் பண்ணிடுறேன். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னோட சஜஷன் படி மார்க்கெட்டில் தயவு செஞ்சு எதுவும் உள்ளே போகாதீங்க. நானும் சொல்கிறேன், நான் காலையில் மார்க்கெட் என்ட்ரு ஆனப்போ எனக்கு வந்து 900 ருபீஸ் வந்து நான் வந்து இப்போ லாஸ் ஆகிடுச்சு. பட் எனக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 500 to 1000 கண்டிப்பாக நான் ஸ்டாப் லாஸ் போடுவேன். இதனால் ஒன்றும் பெரிய இம்பாக்ட் ஆகிக்க மாட்டேன். ஏன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து சந்தோஷப்படுறோம், லாஸ் வந்து கஷ்டப்படுறோம், அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஸோ இதனால் ப்ராஃபிட்டில் இருந்தோம். இன்றைக்கி ஒரு நாள் லாஸ்னால வந்து நம்ம எவ்ரி மந்த் ப்ராஃபிட் பார்க்கும்போது ப்ராஃபிட் தான் இருக்கிறோம். அதனால் வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். என்னோடய நம்ம வாட்ஸ்அப்போட சேனல் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் ஜாயின் பண்ணிக்க விருப்பம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கால்ஸ் டிப்ஸ் எதுவுமே ப்ரொவைட் பண்ண மாட்டேன். OI ஜாஸ்தியாக இருந்தால் OI ஜாஸ்தியாக இருக்குது, எப்படி உங்களை வந்து ஒரு நாலேஜாக இங்கே ஜாக்கிரதையாக இருங்க, அங்கே ஜாக்கிரதையாங்க மட்டும் ஒரு அவேர்னஸ் கொடுத்துருவேன். சரிங்களா? அது மட்டும் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிக்கோங்க. பட் ஐ எம் நாட் அ செபி ரிஜிஸ்டர்ட் பர்சன். ஐ எம் நாட் கோயிங் டு மேக் எனி கால்ஸ் அண்ட் டிப்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். வால்யூம் பேஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் மார்க்கெட் என்டர் ஆக வேண்டாம். நீங்கள் இருக்க கேபிட்டலை காப்பாற்றினா மட்டும்தான் நாளைக்கு நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ண முடியும். அது சேம் திங் நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சப்போர்ட் ஜோனில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 23,700 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. இதை பிரேக் பண்ணால் 23,500 வரைக்கும் தாராளமாக போகும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான், நேற்று நான் கொடுத்த லெவல் மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்கேன். சரிங்களா? என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு மார்க்கெட் என்டர் ஆகி ப்ராஃபிட் புக்குன்னு போயிடாதீங்க. உங்கள் கேபிட்டல் இருந்தால் மட்டும் நீங்கள் என்னெல்லாம் சாதிச்சிடலாம். கேபிட்டல் இல்லாட்டி எதுவுமே பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் பேக்கில் இருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தயவு செஞ்சு உங்களுக்கு கண்டென்ட் பிடிச்சிருந்தா கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். எந்த ஒரு கண்டென்ட்டுமே நல்ல கண்டென்ட்டாக இருந்தால் நீங்களே கன்சிடர் பண்ணுவீங்க. ஸோ அதனால் வந்து நான் எதுவுமே சொல்கிறதுக்கான வாய்ப்பு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கன்னு நான் சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம சொல்கிறத விட கண்டென்ட் பிடிச்சிருந்தா ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. எல்லா கிரெடிட்ஸும் பார்த்திங்கன்னா தப்பாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் நானே எடுத்துக்கிறேன். எதுனாலும் நீங்கள் வந்து லைவில் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வாட்ஸ்அப் சேனலை கொஞ்சம் கன்சிடர் பண்ண முடிஞ்சால் கன்சிடர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பார்த்து வந்து ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இனிமேல் வர வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா OI பற்றி நிறையா விஷயங்கள் வந்து பேசிக்காக சொல்லிடுவேன். அந்த பேசிக்காக சொல்கிற விஷயம் வந்து உங்களை ஸ்ட்ராங்காக வந்து நாலேஜை வந்து கெயின் பண்ண வச்சிடும். ஓகே, இன்னும் நம்ம இந்த மாதிரி இருந்தால் மார்க்கெட் போக வேண்டாம், வர வேண்டாம்னு சொல்லி பண்ணிடுறோம். எந்த காரணத்துக்கு கொண்டையும் கால்ஸுக்கும் டிப்ஸுக்கும் யாருக்கும் ஏமாந்துடாதீங்க. நல்ல விஷயம் கிடையாது. நாலேஜ் தான் கெயின் பண்ணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.